அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி யூஜி பிஆர்டி பிடி தேர்வு எழுதிய மாணவர்களுக்கான பதிவு இது. நான் சென்ற பதிவில் போட்டிருந்த தகவல் பார்த்து நிறைய மெசேஜ் நீங்கள் போட்டிருக்கீங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டிருக்கீங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் அனைத்து விதமான அந்த பிஆர்டி மீது இந்த யூஜி டிஆர்பிஆர்டி தேர்வு எழுதி வெற்றி பெற்று சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடித்த மாணவர்களுக்கு அந்த ரிசல்ட்டு போடுறதுக்கு தடையாக இருந்த அந்த கேஸ் எல்லாத்தையும் ஒரே பெஞ்சில் கொண்டு வந்து அதை டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றது 1/7/2024 சென்ற பதிவில் நான் போட்டிருந்தேன். இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா, இந்த மதுரை கேஸ் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது, அது என்ன ஆகும், அந்த இதெல்லாம் தகவலை கொடுக்க சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ பார்த்திங்கன்னா, இப்போது ஹைகோர்ட், சென்னை ஹைகோர்ட் அப்படின்றது இப்போ உங்களுக்கே தெரியும், மெயின் எதிரே தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா அதை மேற்கோள் காட்டி மதுரை ஹைகோர்ட் அதை டிஸ்போசல் பண்ணிடும். இதுதான் ஏன்னா ஏற்கனவே ஒரு இடத்துல ஒரு இது வருதுன்னா அந்த இதை அவங்க எடுத்துக்குவாங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கொஷின் நிறைய மாதிரி மிஸ்டேக் ஆகுது அப்படின்னா அதுக்கு உயர்மட்ட குழு எடுக்கிற முடிவு இறுதியானது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்லேயே ஆல்ரெடி ஒரு ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க. அது மேற்கோள் காட்டி இந்த இதில் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம முன்னாடி இதுலேயே நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா, ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பாக இருக்கிற ஒரு முன்னாடி நடந்த ஒரு கேஸை அதை ஒப்பிட்டு இந்த இதில் சொல்லியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட்டுடைய நாம்ஸும் இந்த ஹையர் இந்த கொஷின் மேக் பண்ணக்கூடிய ஆன்சர்லாம் ஃபைனல் பண்ணக்கூடிய உயர்மட்ட குழு எடுக்கிற முடிவுக்கு கோர்ட்டு விளக்கங்கள் எல்லாமே கேட்டிருக்காங்க. அதாவது இப்போது கோர்ட்டு சாதாரணமாக இந்த டைம் டிஸ்போஸ் பண்ண கிடையாது. எல்லாமே டிஆர்பி போர்டே நீங்கள் கலைச்சிருங்க, என்ன டிஆர்பி போர்டு ஏன் இப்படிலாம் பண்ணியிருக்கீங்க, இன்னும் ஆசிரியர்கள் நியமிக்கக்கூடிய ஒரு தேர்வு சாதாரண போர்டு கிடையாது, அப்படி இப்படிலாம் இருக்குன்றதெல்லாமே மேற்கோள் காட்டி அதுக்கு அடுத்தது கவர்மெண்ட் கொடுத்துருக்கிற ரிப்ளை எல்லாமே இவங்க எடுத்துகிட்டு அந்த மாணவர்களுடைய நலனெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா, பொதுவாகவே இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிங்க ஓகே, நிறைய பேர் நியரஸ்ட்டு 1 மார்க் 2 மார்க் இப்படிலாம் வந்திருக்கவங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்க தான் செய்யும். பட் என்ன அப்படின்னா, நம்ம இப்படியே இந்த மாதிரி கேஸ் ஏற்கனவே பார்த்திங்கன்னா 2013 டெட்டுக்கு கேஸ் போட்டதுனால அது 7-8 வருஷமாக அந்த கேஸ் இழுத்துட்டு இருந்தது. ஸோ அதனால் எல்லாருக்குமே அது பாதிப்பு தான். அதாவது பொதுவாகவே இப்போ நாங்கள் ஒரு இன்ஸ்டியூட் நடத்திட்டு இருக்கோம். பல மாணவர்கள் இங்கே படித்து பல்வேறு போட்டித் தேர்வில் இன்றைக்கி பணியாற்றிட்டுருக்காங்க. ஸோ நம்ம அந்த நேரத்தில் ஒரு ஆதங்கத்தில் நமக்கு தேவையான ஒரு இது வரலேன்ற ஒரு கோபத்தில் நம்ம எல்லாம் கேஸ் போடுறோம். பட் இருந்தாலும் இதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்குமே அது பாதிப்பு தான். ஸோ இப்போ 2013 கேஸ் போட்டவங்க இன்றைக்கி வரைக்கும் 10 வருஷமாக கேஸுக்கு நடந்துகிட்டு இருக்காங்களே ஒழிஞ்சு அவங்களுக்கு டோட்டலாக என்ன வந்தது, இப்போ நியமன தேர்வு எழுதி தான் போகணுன்ற நிலை வந்துருச்சு. பட் என்னென்னா, இவங்க வெயிட்டேஜ் மார்க் கொடுத்துருக்காங்க. இப்போ 2013 பாஸ் பண்ணவங்களுக்கு வெயிட்டேஜ் மார்க்கு, அதே மாதிரி அதுக்கு பிறகு பாஸ் பண்ணவங்களுக்கு எல்லாமே மார்க்கோட டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அது கேட்டது அவங்களுக்கு கிடைக்குமா ஒழிஞ்சு, இப்போ நம்ம கேஸுன்னு போகிறப்போ பல பேருக்கு என்ன ஆகுதுன்னா அவங்களுக்குமே அது பாதிப்பு தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஒரு போர்டு சரியான முறையில் பண்ணணும், மாணவர்களுடைய நலனை திங்க் பண்ணி செயல்படணும். அதாவது ஒரு கொஷின்ஸ் எல்லாமே கேட்குறாங்க அப்படின்னா இப்போ அது சரியான முறையில் இல்லைன்னா நிறைய பேர் அந்த இதை கொஷினை படிக்கும்போது அதில் அவங்க என்ன பண்ணணுன்னா அப்செட் ஆகிடுவாங்க. ஏன்னா ஸ்டார் கொஷினுக்கு மார்க்கே கொடுத்துருந்தாலுமே அந்த ஸ்டார் கொஷின் முறையாக கரெக்டாக கேட்டிருந்ததுன்னா அப்போ சரியாக படித்தவங்க மட்டும்தான் அது பண்ணியிருக்க முடியும். இப்போ எல்லாருக்குமே அது மார்க் கிடச்சிருக்கு இல்லையா? அந்த மாதிரி இருக்கப்போது இந்த கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கக்கூடிய நியாயமானது இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த மாதிரி வந்துட்டுருக்கப்போ டோட்டலாகவே திரும்ப அந்த டேட் போயிட்டு நிறைய நாள் ஆயிடுது. பட் இப்படி இருக்கிற ஸ்டேஜில் இந்த டைம் கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ அடுத்து 2026க்குள்ளே மொத்தம் 19 சில்லற வேக்கண்ட்டு நாங்கள் நிரப்பணும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அப்படிலாம் பார்க்கும்போது கிடைச்சிருக்கவங்களுக்கும் சந்தோஷம், கிடைக்கல அப்படின்னாலும் இப்போ நீங்கள் நல்லா இனிமேல் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா டிஆர்பி போர்டில் இதுக்கு முன்னாடிலாம் கூட இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. அதாவது டோட்டலாக டெட்டில் 1% கூட பாஸ் பண்ணாத அந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் ரீ எக்ஸாம் வச்சுருக்காங்க.
ஸோ அந்த மாதிரி இந்த டெட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்லேயே அது மாதிரி நடந்தது. ஃபஸ்ட்டு வச்சு தேர்வில் அதாவது ரொம்ப கம்மியாக பாஸ் பண்ணாங்க. அவ்வளோ டஃப்பாக கொஷின் கேட்டிருந்தாங்க. அவுட் ஆஃப் சிலபஸில் நிறைய வந்திருந்தது. அப்புறம் திருப்பி அதை கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் வச்சாங்க. அந்த மாதிரி இப்போது இவ்வளோ வருஷம் கழித்து இந்த 2013க்கு பிறகு 24 வந்து இந்த 23, 24 வந்து இந்த எக்ஸாம் வச்சு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இனிமேல் வரும் தேர்வுக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கேஸ் போட்டு இதெல்லாம் இது பண்ணதுனால அடுத்து வர்றதெல்லாம் வந்து ஒழுங்காக நல்ல முறையில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ கிடைச்சவங்க சந்தோஷமாக இதை எடுத்துக்கலாம். கிடைக்காதவங்க தொடர்ந்து நீங்கள் நல்லா படிங்க. நியரஸ்ட்லாம் வந்திருக்கீங்க. இதுக்காக வந்து இனிமேல் தொடர்ந்து அடுத்தடுத்து எக்ஸாம் வச்சுட்டே இருக்காங்கன்னா எல்லாருமே உள்ளே வந்துடலாம். இப்போ 2013 டெட் எழுதி பாஸ் பண்ணுவீங்க. டீச்சர்ஸ்க்கு மட்டும் காத்துட்டு இல்லாமல் பல்வேறு போட்டித் தேர்வுக்கு வந்து தயாரானவங்களாம் இன்றைக்கி எல்லாருமே போஸ்டிங்கில் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணி அடுத்தடுத்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். இப்போ பிஜிக்கான கால்ஃபர் வரப்போகுது. இப்போ யூஜி முடித்தவங்க அதாவது இந்த யூஜி எக்ஸாம் எழுதுனவங்க பிஜி குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா அதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு டிஓ எக்ஸாம் இருக்குது. அது பிஜி முடித்து பிஎட் முடித்தவங்க எழுதலாம். அதே போல் நிறைய இப்போ நான் டிஎன்பிசி குரூப் 4, குரூப் 2, குரூப் 1லாம் கூட நிறைய பேர் எழுதி போஸ்டிங் உள்ளே வந்துட்டாங்க. இப்போ இந்த போஸ்டிங் நான் டீச்சர்ஸ் தான் ஆகணுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த போஸ்டிங் கிடைக்கிறப்போ அதுலேருந்து கேன்சல் பண்ணிட்டுக்குள்ளே வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ குரூப் 2 கால்ஃபார்ம் வந்திருக்கு. இந்த மாதம் 19 வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்குது. எது வந்தாலும் அப்ளை பண்ணணும். ஒரு வெற்றியினுடைய விளிம்பை பார்த்துட்டா தொடர்ந்து வெற்றி தான். பட் இனிமேல் வந்து ஒரு 2 வருஷமாக நமக்கு சரியான முறையில் தேர்வு நடக்கும் அப்படின்றது. ஏன்னா இப்போ லாஸ்ட் ஒரு 6 மந்த்துக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய கால்ஃபர் வந்துட்டுருக்கு. இப்போ அதே மாதிரி டிஎன்பிசிலாம் கூட பார்த்திங்கன்னா இந்த மந்த்து போன மாதம் 28 கால்ஃபர் வரும்னு சொன்னது 20ஆம் தேதி கால்ஃபர் விட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அடுத்தடுத்து இனிமேல் எல்லா கால்ஃபர் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி கேஸ்லாம் இல்லை அப்படின்னா இந்த கால்ஃபர்லாம் கடகடன்னு வந்துடும். இப்படி இருக்கிறப்போ அதெல்லாம் முடிஞ்சு தீர்ப்பு வந்து அதுக்கடுத்து ஃபைனல் ஆகிறப்ப தான் அடுத்து கால்ஃபர் வரும். ஸோ அதனால் இப்போது இது முடிஞ்சிருக்கிறதுனால அடுத்த தேர்வு வரும். அதே போல் நம்ம வந்து இந்த 3 மாதம் 2 மாதம் இந்த கால்ஃபர் கன்ஃபார்ம் ஆனவருக்கு படிக்காத ஆரம்பத்துலேருந்தே படிங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் மதுரை கேஸுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து டிஸ்போஸ் ஆகும். ஏற்கனவே ஒன்ஸ் ஹைகோர்ட்லேயே கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்ளை வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஃபார்வர்ட் ஆகும். அதுக்கு பிறகு இதுக்கான இது முடிவு எடுப்பாங்க. அதனால் பயந்துக்க வேண்டியதில்லை. தைரியமாக இந்த தேர்வு எழுதி வெற்றி பெற்றவங்க தைரியமாக இருக்கலாம். மற்றவங்களும் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ இது வந்து மேற்கொண்டு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஃபார்வர்ட் பண்ணி அதுக்கடுத்து இந்த கேஸ் போகுமான்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கலாம். அப்படி இருந்தாலுமே ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டில் வந்து வேறு ஒரு கேஸை வந்து ஃபார்வர்ட் பண்ணி இந்த இதுக்கு வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதே போல் தான் வரும். அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை. படித்து பாஸ் பண்ணி தேர்வு எழுதி வெற்றி பெற்றவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. பயந்துக்க வேண்டாம். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.